சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். அந்நாட்களில் முதல் 2 வசனங்கள். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பாருங்க, அப்போ ஒரு பெரிய எருசலேமில் தேவாலயம் ஒன்று இருக்கு. அந்த தேவாலயத்தில் பணிவிடை செய்யறதுக்காக குறிக்கப்பட்ட ஆசாரியர்கள், அது எவ்வளவு பயபக்திக்குரிய ஒரு இடம். தகுதி இல்லாதவங்க எட்டி பார்த்தாலும் அங்கே செத்து விழுந்துட்டாங்க, தொட்டாலே செத்து போயிட்டாங்க. அவ்வளவு பயத்துக்குரிய பயங்கரமான இடத்துல அந்த ஆசாரியர் ஊழி செய்வதற்கு நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் என்று ஒரு குலம் ஏற்படுத்தப்பட்டு அவளுக்கான சடங்கு முறைகள் எல்லாம் அதிகாரங்களா எழுதப்பட்டு அவங்க என்ன உடைய போடணும், எப்படி உடைய நுழையணும், அங்க என்ன செய்யணும், எல்லாம் விரிவாக எழுதப்பட்டு இதெல்லாம் சரிவர கடைபிடிக்கப்பட்டு வந்த காலத்திலே இது எந்த சடங்குக்கும் உட்படாம ஒருத்தர் போய் போதிச்சுட்டு இருக்காங்க தேவாலயத்துக்குள்ள. அவங்க கோபம் வருமா வராதா? உடனே அவங்க வந்து கேக்குறாங்க, என்ன செய்யறாங்க? இயேசு ஜனங்களுக்கு உபதேசித்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்பொழுது உடனே அவங்க அதிகாரப்பட்ட நம்ம இருக்கும்போது இவர் யாருக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க வந்து பாக்குறாங்க. ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தை கொண்டு இவர்களை செய்கிறீர்? உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? நாங்க மோசையிடம் இருந்து தேவனிலிருந்து மோசை வழியாக டைரக்டா அதிகாரத்தை பெற்று நாங்க இதை செய்திருக்கோம். நீங்க எங்கிட்ட இருந்து எந்த அதிகாரம் பெறல. அப்படி அதிகாரம் கொடுக்கறாங்க கூட நாங்க தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம். எங்கிட்ட முறைமையின்படி வராத உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்போ இயேசு பதில் சொல்றாரு. நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு கால மாற்றத்தை நம்ம பாக்குறோம். அவங்க கேட்ட கேள்வியே சரிதான். தேவன் தான் இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருந்தாரு, ஆசாரியர்களை ஏற்படுத்தினாரு, ஆலயத்தை கட்டினாரு, எல்லாமே அவர் தான் செய்தாரு. ஆனா இயேசு காலத்தை வீசி ஏழைக்கு திருப்புவராக பூமியில் வெளிப்பட்டார். அந்த காலம் சேஞ்ச் ஆனதை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. இதான் ஒண்ணு தப்பு. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாளை தன்னுடைய காலத்தை அறியும். வானத்தில் பறக்கிற பறவை அது எப்ப திரும்புவதுக்கு தெரியும். இயேசு கேட்கிறாரு, உங்களுக்கு காலத்தையும் அடையாளத்தையும் நல்லா கண்டுபிடிக்கிறீங்களே, வான சிவப்பனால் மழை பெய்யும் சொல்றீங்க, இன்னைக்கு மந்தாரமா இருக்கு, இன்னைக்கு இப்படி இருக்கு, வெதர் போக்காஸ்ட் நல்லா பண்றீங்க, இந்த காலத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்காம போயிட்டீங்க? இன்னைக்கு நம்முடைய சபையில் நம்ம எல்லாரும் சபையோட உறுப்பினர்கள் நமக்கு சொல்லிக்கொள்ளும், நமக்குள்ள அந்த தவறு இதுதான். காலத்தின் அடையாளங்களை நம்ம கண்டுபிடிக்காமல் போய்விட்டோம். அதனால சபை இன்றைக்கு வெளிச்சம் இல்லாமல் மங்கி காட்சி அளிக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலா இந்த வேண்டியக்குரிய காலங்களை நம்ம கேட்கிறோம். எனக்கு 2000 நானும் அதுதான் உட்பட்டிருந்தேன். உங்களை விட மோசமான ஒரு எலும்பாக நான் கிடந்தேன். எம்மி தோஷப்பாட சாட்சி கேட்டீங்க, ஆசைக்குள்ள ஜெவமாலை பிடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. நானும் அதுதான் வேளாண்மையில போவோம், ஒரு மாசத்துக்கு ஒரு தடையாக போயிட்டு வருவோம். பிறந்து மாதாவோட எல்லாரும் போயிட்டு வந்திருக்கிறோம். பிரான்ஸ், துளு, லூர்து மாதா 8 தடவை போயிட்டு வந்தோம். அந்தோனியாருடைய ஸ்ட்ரைன், பிரான்சிஸ் அசிசியாவுடைய ஸ்ட்ரைன், எல்லாரும் போயிட்டு வந்தோம். யாரும் எங்களை மாற்றவே முடியாத நிலைமையில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் தாமே எங்களோட பேசி வெளியே வா, நீ யார் கூடியும் செய்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி எங்களை வெளியே கூட்டிட்டு வந்தார். அப்போ ஒரு கால மாற்றம். எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை மாத்துங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த ட்ரெஸ் மாத்த அதிகாரமே அனுமதி கர்த்தர் கொடுக்கல, எனக்கு ஒரு யோசனை உண்டாகல. அப்ப இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க? இது வந்து அது ஆசிரியரோட உடையாச்சு அப்படி போட்டுக்க. ட்ரெஸ் ஒரு பொருட்டல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்க ஒரு பொருட்டல்ல, தேவனுடைய ஆவிக்குள்ள இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவை நீங்க எவ்வளவு அன்பு செய்றீங்க? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நீங்க எந்த அழைப்பை பெற்றிருக்கிறீங்க? யாரிடம் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறீங்க? அது முக்கியம். இப்ப நீங்க போய் அறிவிக்கும் போது சில பேர் கேட்பாங்க, நீங்க பாஸ்டரா
இல்ல பாஸ்டர் அம்மாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பதவி எதுவுமே இருக்காது. 2 பேரும் முதல் அதிகாரத்துல 10ஆம் வசனம், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. இப்ப யாருக்கு இந்த அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க? தேவனிடமிருந்து அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அதை உறுதியாக்குவது ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு நாளும் அதை உறுதிப்படுத்துங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 2006ஆம் ஆண்டு தேவனோட பேசினார். ஒவ்வொரு விசுவாசியின் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் நான் எல்லா வரங்களும் கொடுத்திருக்கிறேனே, இந்த வரங்களை ஏன் அவங்க செயல்படுத்துறதில்ல? ஏன் பெயரை ஓட்டுறதில்ல? என் நோய்களை சோப்பிட்டதில்ல? ஏன் உங்க திருமண மாம்சமான எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறேன், ஏன் நான் சுவிசேஷத்தை போதிக்கிறது இல்லை அப்படின்னு. இப்ப நான் சிஸ்டரா இருந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணிட்டு இருந்தேன். நானே சுவிசேஷத்தை அறிவிக்கல ஆண்டவர், எனக்கே தெரியலையே அப்படின்னு. நீ இதை எல்லாருக்கும் போய் அறிவி அப்படின்னு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை தேவனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஆசாரி ஒருவருக்கு பிஷப் சொன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஈவன் பெட்டகோஸ் உலகத்துல ஒருவரோட ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யாரு மூலமா பேசுவார். முறைமையெல்லாம் கர்த்தர் அது உடை தெரிந்து எங்கும் தேவனை தோல்ந்து கொள்ளுகின்ற காலம் வரும். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை உண்மையோடு அச்சத்தோடு அன்போடு தேடுகிறவரை அவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட அந்த தேடுதல் உலகத்தில் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த அச்சத்தோடு நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த அபிஷேகம், இந்த மாற்றத்தை இதை காக்கும்படியாக உறுதியா இருக்கணும்.